கள்ள நோட்டு புழக்கம் நாட்டின் பொருளாதாரத்தையே பாதிக்கும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். கள்ள நோட்டுகள் புழக்கத்தை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற கருத்தும் வலியுறுத்தப்படுகிறது. நாட்டை அச்சுறுத்தும் விஷயங்களில் ஒன்றாக உள்ளது கள்ள நோட்டுகள் புழக்கம். பணப்புழக்கம் அதிகமுள்ள வணிக நிலையங்கள், உணவகங்கள் உட்பட பல இடங்கள் வழியாக கள்ள நோட்டுகள் மக்களிடையே ஊடுருவுகின்றன. இந்த கள்ள நோட்டுகளால் பணவீக்கம் அதிகரித்து அதன் காரணமாக சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். கரன்சி நோட் அதிகமாக பிரிண்ட் பண்ணி சர்க்குலேஷனில் போகும்பொழுது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அதனால் அது இன்ஃப்ளேஷன் அதிகமானால் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே பொருட்களின் விலை அதிகமாகிறது, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இதனால் மெயினாக கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டும் அதிகமாகிடும். அப்புறம் ரியல் வேல்யூ ஆஃப் த மணி அதிகமாகிடும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நம்ம ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் உள்ளே சர்க்குலேட் ஆகிறதோ அதை தவிர இந்த கவுண்டர்ஃபீட் நோட்ஸும் சுற்றி வரும்பொழுது நம்ம என்ன ரியலாக பிரிண்ட் பண்ணி ஆர்பிஐ கொடுக்குறதோ அதை தவிர வேறு எக்ஸ்ட்ரா மணியும் வரதுனால அந்த ரியல் வேல்யூ ஆஃப் த மணி இந்தியாவோட குறையிறது. வளர்ந்த நாடுகளில் பணப்புழக்கம் குறைவாக இருப்பதால் அங்கு கள்ள நோட்டுகள் பெரிய அளவில் இல்லை என சொல்லப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாளம் வழியாக கள்ள நோட்டுகள் ஊடுருவுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கள்ள நோட்டுகள் தொடர்பாக மக்களும் விழிப்புணர்வு அடைவது அவசியம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கேஷ் கலெக்ட் பண்ணும்போதே நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணுங்கள். இந்த 3-4 மெத்தட்ஸ் இருக்குது. 500 ரூபாய் நோட்டை எடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் நோட்டை எடுத்தாலும் சரி, அதில் முக்கியமான ஒரு 4-5 அம்சங்கள் நம்மளுடைய விஷுவல் ஐஸ்க்கே பார்க்கக்கூடிய அளவில் நேராக வச்சு பார்க்குறது, டில்ட் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதை பார்க்கலாம். இன்ஃபேக்ட் விஷுவலி பிளைண்டுக்காரங்க கூட தொட்டு பார்த்தானா அதை அந்த ஒரு மார்க்கிங் இருக்குது. அது மூலமாக அவங்க கூட கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரி நோட் அப்படிங்கிறது. நாட்டின் பணப்புழக்கத்தில் சராசரி 15% வரை கள்ள நோட்டுகள் ஆக்கிரமித்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இதை தடுக்க பல்வேறு முயற்சிகள் அரசு தரப்பில் எடுக்கப்படுகிறது. எனினும் சுற்றுலா தலங்கள் மற்றும் எல்லை பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். கள்ளநோட்டு கண்காணிப்பு குழு தங்களுடைய பணியை தீவிரப்படுத்த வேண்டும். குறிப்பாக அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வரும் நபர்களை தீவிர கண்காணிப்புக்கு பிறகு உள்ளே அனுமதிக்க வேண்டும். இவற்றை செய்வதன் மூலமாக கள்ளநோட்டை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மாரியப்பனுடன் வேல்சங்கர்.